ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று கேட்டால் நிறைய விடைகள் இருக்குது. அதில் முக்கியமானது எபேசியன் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வருகிற 14ஆம் வசனத்தை பார்க்கிறோம். பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டது. அப்படின்னா பூலோகத்தில் இருக்கிற மனுகுலத்தை பரலோக குடும்பத்திலே சேர்க்கும்படி இயேசு கிறிஸ்து வந்தார். பரலோக குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட இயேசு கிறிஸ்து பூலோகத்திலே ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி அந்த பூலோக கிறிஸ்தவ குடும்பத்தை பரத்திலே சேர்க்கிறது தான், அந்த பரலோக குடும்பத்தில் இணைக்கிறது தான் இயேசு கிறிஸ்துவனுடைய வேலை. அன்பானவர்களே, அதுதான் அவர் சொல்லுகிறார், நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன் என்றார். அப்படி இருக்கும்போது அப்போ இந்த பூலோகத்தில் மனுஷனாய் பிறந்த எல்லாருமே பரலோக குடும்பத்தில் சேர்க்கப்படுவார்களா? இல்லை. யாரெல்லாம் கிறிஸ்துவ குடும்பமாக மாறுகிறார்களோ அவர்கள் மட்டுமே பரலோக குடும்பத்தில் சேர்க்கப்படுகிறார்கள். கிறிஸ்தவ மதம் இல்லை. கிறிஸ்தவ குடும்பம் என்றால் என்ன? உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய தாயாரும் அவருடைய தம்பியும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படி வருகிறார்கள். அங்கே இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய சீசர்கள் அவரை பார்த்து, ஐயா, உங்கள் தம்பியும் உங்கள் தாயாரும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து உடன் பிறந்தவர்களும் அவரை பெற்றவர்களும் அவங்க குடும்பம் வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இயேசு ஆண்டவர் ஒரு வித்தியாசமான பதில் சொல்கிறாரு. மத்தேயு 12:49 தம்முடைய கையை தமது சீசர்களுக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரனும், அதாவது என் குடும்பமாய் இருப்பார்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்தவ மதத்தில் பிறந்தவன் எல்லாம் கிறிஸ்தவ குடும்பம் இல்லை. தேவ சித்தத்தை செய்கிறவங்க தான் அந்த இயேசுவின் குடும்பத்தில் சேர்க்கப்பட்டு, கிறிஸ்தவ குடும்பத்தில் சேர்க்கப்பட்டு பரலோக ராஜ்யம் என்கிற குடும்பத்திலும் இணைக்கப்படுகிறார்கள். அப்போ தேவ சித்தம் செய்யறதுன்னா என்ன? பாட்டு பாடுறது, ஜெபம் பண்ணுறதா? அதுதான் நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். பாட்டு பாடணும், ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும். ஆனால் தேவ சித்தம் என்ன? யோவான் 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியை. இயேசு கிறிஸ்து தான் உலக இரட்சகர். அவர் எனக்காக ரத்தம் சிந்தி என் பாவங்களை மன்னித்து என் சாபத்தை ஏற்றுக்கொண்டு என்னை மீட்டு விட்டார் என்கிற விசுவாசம் யாருக்குள்ள இருக்குதோ அவன் பூலோக கிறிஸ்தவ குடும்பத்தில் சேர்க்கப்பட்டு பரலோக குடும்பத்திலும் இணைக்கப்படுகிறான். இந்த அருமையான ஆசையை நாம் பெற்று வாழ கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.